யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கோழிப்புக்கை செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அரிசி தீட்டல் அரிசி, பொங்கல் அரிசி, இது இறைச்சி, உள்ளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். வாங்கோ இப்படி செய்யலாண்டு பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் ஒருத்தரம் வீட்டில் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கோடைய. நாங்கள் 2-2.5 ஸ்பூன் பேணி போடுவோம். ஏதோ ஒரு பேணி அரிசி இதை கழுவி கண்ணீரம் ஊற வைக்கணும். வண்டியில் இது கழுவுற தண்ணியோடைய ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் இந்த அரிசி ஊறிடும். 2 இன்னொரு அரைப்பேணி போடுவோம். இது 4-5 பேர் சாப்பிட்லாம். இதற்காக கழுவி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இதை இப்போ கழுவிட்டு கொண்டுட்டோம். இது கணக்க தண்ணி உள்ளுக்குப்படி இல்லை பாருங்க. இப்போ கழுவி வடித்தா பிறகு வந்தவர் கொஞ்சம் தண்ணி தான் கிடக்குது. இதை நாங்கள் இடக்கிட கிளறி விட்டோம்னா இந்த தண்ணியே காணும். இந்த அரிசி ஊற நாங்கள் அளந்து தண்ணி விடணும். இது இப்படியே ஒரு பக்கம் இதை வச்சுட்டு இப்போ இறைச்சியை எடுப்போம். இந்த இறைச்சிக்குள்ள நாங்கள் மஞ்சள் தூள், மஞ்சள் போடுவோம். மஞ்சள் இந்த கோழிகளுக்கு மிளகு தூள் தான் கட்டாயம். இப்போ நாங்கள் ஊர்கோழி அம்பிடாதபடியாக ப்ராய்லர் கோழியில் காய்ச்சிறோம். ஆனால் இது ஊர்கோழிலாம் காய்ச்சிறது. எங்களோட அப்பா மாமியெல்லாம் நல்ல ஊர்கோழி வாங்கி சமைப்பேன். அதுக்கு மிளகு கட்டாயம் போடணும். ஊர்கோழிகள் கண்டதையும் சாப்பிடும், விஷமுள்ள பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடும். அதுக்கு இந்த மிளகு அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக இப்போ போட்டோம். இனி உப்பையும் போடுவோம். உப்பு இந்த இதுக்கு அளவானதை போடுவோம். நாங்கள் இறைச்சிக்கு அளவானதையும் போட்டோம். இதுக்கு பெருசாக வாசனை திரவியம் அந்த பிரியாணிக்கு போடுற மாதிரி ஒன்றுமே போடுறே இல்லை. அது பேருந்து பிரியாணியோட ருசியையும் மனத்தையும் கூட கொண்டுரும். 2 இது சின்ன கரண்டி என்ற வழி தான் இப்படி போடுறேன். குட்டி கரண்டியில் சின்ன வெங்காயம் வையுங்கோ, அது கடைசியாக பாவிப்போம். இது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கலந்தான் இருக்குது. அடுத்தது மிளகாயிலே கொஞ்சம் வையுங்கோ. கொஞ்சம் இந்த வாசமாக இருக்கும். கொஞ்சம் மிளகாய் கூட போட்டிங்கன்னா, கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா வாசம் கூடவே இருக்கும். உள்ளி, இதோடு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய், அது உங்களுக்கு அளவு காட்டுறேன்டா கையில் விட்டு காட்டுறேன். ஒரு கைப்பிடி எண்ணெயையும் விடுங்கோ. இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 15-20 அரிசி அவிய மட்டும் நாங்கள் வைப்போம். நல்லா பிசைங்கோ. இதையும் நல்லா அமர்த்தி வைப்போம். சோறு அவியும் மட்டும் நாங்கள் சோத்தை அவிப்போம். 15-20 நிமிஷமாக இது ஊறுது. இது ஊறுனா இந்த கழுவுன தண்ணியில் தான் ஊறுதொழிய நாங்கள் மேலதிகமாக தண்ணி ஒன்றும் இப்படி இல்லை. கழுவி போட்டு காட்ட மாதிரியே இருக்குது. 15 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் மற்ற அடுப்பை மூட்டி தண்ணியை வைப்போம். அரிசியாக போடுவோம். எல்லாத்தையும் பறித்து போடுங்க. 2 சுண்டை அரிசி போட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு 5 சுண்டை அரிசி அவிக்கிறதுக்கு வேணும். 1 2 3 4 5 பணி அரிசி, 5 பணி தண்ணி விடுறோம். இப்போ நாங்கள் இதுக்கு இன்னும் அரிசி கலவான உப்பை போட போகிறோம். அரிசி கலவான உப்பை போடுங்க. நல்லா இருக்கா கலந்து வச்சுட்டு நாங்கள் அடுப்பை நல்லா முழு இதில் எரிப்போம்.
போட்டி விடுவோம். 2 மடங்கு 1க்கு 2 கணக்கில் விடுங்க தண்ணி. இந்த சாப்பாடு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சும்மா செய்யலாம். சனி ஞாயிறில் புள்ளிகள் எல்லாம் கூடைக்குள்ள இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை திறந்து நல்லா கிளறுவோம். கிளறி போட்டு இப்போ இனி நாங்கள் இதை நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டு இந்த மட்டத்துக்கு அரிசின்ற மட்டத்துக்கு தண்ணி விதைகளை கரைக்க போடுவோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் மட்டத்துக்கு வர்றதுக்காக மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். ஒரு கிளறி போட்டு இதில் நீங்கள் இந்த விதத்தில் பிரியாணி மணத்தை கொண்டுறப்படாது. கருவாவோ இலமோ போட்டுக்கொண்டா பிரியாணி மணத்தை கொண்டுடும் வாசத்தை. வேறு நல்ல மெல்லிய நெருப்பில் கொண்டு விடுங்க, பயப்பட தேவையில்லை. அது தண்டை பாட்டிலே கொதிச்சு மட்டத்துக்கு வரும். மட்டத்துக்கு வரைக்குள்ள அரிசி 3/4 மேலே அவிஞ்சு பட்டுரும். இப்படியே விடுங்க. வேறுங்க இப்போ திறக்கிறேன். தண்ணி மட்டத்துக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் நல்லா கிளறி போட்டு நல்லா இருக்கா கிளறுவோம். இதுக்குள்ள தண்ணி நிற்கிது. இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 மேலே அவிஞ்சிருக்கும் அரிசி. நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க, 3/4 அவிஞ்சிட்டுது. இது நல்ல தவிட்டு அரிசின்ற வழியை உரைச்ச மாதிரி நிற்கிது. ஆனால் 3/4 அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ளே இவ்வளவு தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் இறைச்சிக்குள்ளே இருக்கிற தண்ணியுமா சேர்ந்து உங்களுக்கு சோறு இல்லை பதமாக வெந்து வரும். பக்கத்துலேயே நின்று டக்கு கிளறி விடுங்க. இதுக்கு நாங்கள் உள்ளி தான் போட்டோம். நாங்கள் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இந்த உள்ளியோட ஒரு அரியாங்குள்ள துண்டு வரும் வெட்டி போட்டது. மற்றபடி கிணக்க போடையில்லை. இனி நல்லா பிரட்டி போட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டிங்கட்டா இறைச்சிலேயும் தண்ணி விட்டு அவியும். நல்லா தண்ணி போட்டு மூடி விடுவோம். மெல்லிய நெருப்பில் இனி பெருசாக எரிக்கப்படாது. நீங்கள் அடுப்பை அடி கொடுத்து நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி கீழே இருக்கிற எல்லாத்தையும் மேலே கொண்டு செய்து போட்டு மூடுங்க. நாங்கள் இதை சட்டியை கழுவி ஒரு அரைப்பணி விளாது படிவார் கச்சிலாகி கழுவுங்க. இதில் நல்ல மனமே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் போட்டு கலந்தது இதையும் ஊற்றி விடுவோம். ஊற்றி போட்டு இனி மெல்லிய நெருப்பில் இடக்கிட கிளறி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை அவிஞ்சு நல்ல ஒரு நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. நல்ல மெல்லிய நெருப்பில் விடுவோம். இடக்கிட பக்கத்தில் இருங்கோ. நெடுக துறந்தபடி வச்சிருக்காம இடக்கிட கிளறி திறக்கிற நேரம் கிளறி விடுங்கோ. நல்லா குறைவாக விட்டுட்டு பக்கத்தில் இருங்கோ. நெடுக சுரக்காதீங்கோ. இடக்கிட எழும்பி கிளறி விடுங்க. கொஞ்சத்தாலே பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி விடுறது. தண்ணி விட்டு தான் வெந்து வற்றும். அது விட அரிசியும் இழுக்கும் தண்ணியை. இப்படியே மூட போகிறேன். இப்படியே பாருங்க, இறைச்சி அவிஞ்சு கொண்டு வருது. அரிசி 3/4 பதத்தை தாண்டினோன்னு தான் நீங்கள் இறைச்சி போடணும். உங்களோட அரிசியை பொறுத்த சேர்த்து உங்களுக்கு அரிசி அவியே இல்லையாண்டா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியை விடுங்கோ. இந்த தண்ணி எங்களுக்கு காணும். இங்கே பாருங்க, மேலால் கொதிச்சு கொண்டு வருது தண்ணி. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. மெல்லிய நெருப்பு உள்ளுக்குள்ளால் பொங்கி கொண்டு இருக்குது. உள்ளுக்குள்ளால் வெந்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் நல்லா ஒரு கிளறி போட்டு அமர்த்தி விடுவோம்.
கொதிக்கிறது தெரியும் உங்களுக்கு. இதாண்டி போட்டு பார்த்தா எந்த விதமான அடி பிடிக்கவோ ஒன்றுமே இல்லை, அடியில் ஒட்டு இல்லை. அடியில் இருக்கிற எல்லாத்தையும் மேலே கொண்டு வாங்க. வந்துட்டு இதை கொஞ்சம் நாங்கள் அமர்த்தி விடுவோம். நல்ல மெல்லிய நெருப்பு. கொஞ்சம் பொறுமையாக செய்தீங்கன்னா தான் இதுக்குள்ளே இந்த விதமான வாசமோ என்னவோ போடாதீங்க. இது எங்களோட மாமி ஊர்கோழி வாங்கி செய்வா. பழைய காலத்தில் கருவாய் இலங்கள் பெருசாக பாவிக்கல தானே, அதுக்காகவோ நிறையா போடுறே இல்லை. நாங்கள் இந்த வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் தேசி புளியை விட்டு இதை மூடுவோம். இதை கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். ஒரு தேசிக்காய் வட்டி பிடுங்க வடிவா சோத்துக்கும் வேணும். நல்லா ரெண்டு பாதியையும் ரெண்டுக்கும் வடிவாக விடுங்கோ. விட்டு கொஞ்சம் உப்பும் தூவி வேறு கொஞ்ச நேரம் நாங்கள் இதண்டு மட்டும் வேறு கொஞ்ச நேரம் ஊற விடுவோம். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பும் மிளகாய்க்கு ஏற்ற உப்பையும் போடுவோம். இது இப்படி நாங்கள் பெருசாக பட்டினது வாசனை இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்தால் தான் இந்த வெங்காயம் ருசியாக இருக்கும், வாயில் கடிவடைக்கல நல்லா இருக்கும். இப்படி நாங்கள் கொஞ்சம் கூட்டி போட்டு அடுப்பு கொஞ்சம் கூட்டுவோம். பக்கத்தில் வந்துட்டோம். கூட்டிட்டு பாருங்க பொங்குறது தெரியுது, கொதிக்கிறது. இதை கனகாலமாக பல அன்புள்ளங்கள் கேட்டபடி கோழிப்புக்கா காய்ச்சும் போது எங்களுக்கு அது வசதி வரை இல்லை. கடைசியாக ஒரு அன்புள்ளம் கேட்டிருந்தா வாங்க அடுப்பேற்கா எடுத்து கிளறுவோம். அது மெல்லிய நெருப்பில் உள்ளால் ஆவி வந்து அந்த ஆவியில் அவிஞ்சு கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இனி இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இது முக்காயில் இந்த சூட்டில் அவிஞ்சாத்தான் நல்ல வாசமாக இருக்கும். கிளறி நல்லா உள்ளுக்க விட்டுட்டு நீங்கள் அந்த இறைச்சியை போட்ட பிறகு அந்த சட்டியை கழுவி ஒரு பேணிக்கிட்ட தண்ணி விடணும். வெள்ளிய நெருப்பில் விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க. இப்போ கொஞ்சம் கூட்டுவோம் அடுப்பை. இவ்வளோ நேரம் மெல்லிய நெருப்பில் இருந்தது. இனி நாங்கள் இந்த முட்டையில் ஒன்றா அடித்து ஊற்றுவோம். இதை நீங்கள் கலந்தும் விடலாம், இல்லாட்டி இப்படியே விட்டிங்கன்னா ஹாஃப் பாயில் மாதிரி வரும் உங்களுக்கு. எங்களுக்கு மாமி நல்லா கிளறி விடுவான். கிளறி போட்டு மூடி விட்ட வேண்டாம், அந்த சூட்டிலேயே வெந்துடும். இதுக்கு பால் ஒன்றும் விடுறதில்லை. பால் விடாதீங்கோ, வாசனைகள் போடாதீங்கோ. எண்ணெய் தாளித்து அப்படி செய்யறே இல்லை. எண்ணெயை கொஞ்சம் நாங்கள் கறிக்கில் கொஞ்சம் விட்ட நாங்கள் இந்த உண்மையாக பாரம்பரியங்கிற பழைய காலத்து முறையண்டா அதுதான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டு வரையணும். ஆனால் பாரம்பரியம் முதல்ல எங்களோட மாமி இப்படித்தான் செய்கிறவ. நல்லா கூட்டியிருக்கின்ற இப்படியே மூடி 6 மட்டும் விடுவோம். வாங்க இறக்குவோம். நல்லா ஆறிட்டுது. இது கொஞ்சம் வேல் சின்ன துண்டா வட்ட வழியாக கூடிய அளவு இதுக்கெல்லாம் கரைஞ்சிட்டுது. ஆனால் அது ருசி கூட. இதே மாதிரி செய்து வேறுங்கோ, இப்படியே வரும். அரிசி அவியறதை பொறுத்து நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் கவனித்து கொள்ளுங்கோ.